ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் 10வது ரெசிபியை இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு மீல் மேக்கரை வச்சு பிரியாணி பண்ண போகிறேன். தேவையான அளவு மீல் மேக்கரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேங்க. இதில் நல்லா சூடான ஹாட் வாட்டருங்க. இப்போ இதை ஊற்றிட்டு மீல் மேக்கரை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இந்த ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். மீல் மேக்கர் பிரியாணின்னு சொன்னேன், கடாய் எடுத்து வச்சுருக்கேன்னு எதுக்குன்னு புரியாமல் பார்க்குறீங்களா? உங்களுக்கே புரியும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இந்த மீல் மேக்கர் பிரியாணி என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கடாய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 தக்காளி பழம் இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாங்க 2ஆக வகந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காக அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வறுக்கங்க. அதோட இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. பச்சை மிளகா கண்டிப்பாக கீழே சேருங்க, இல்லைன்னா பச்சை மிளகா ஆயிலில் சேர்க்கும்போது வெடிக்குங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கிருக்குங்க. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. மீல் மேக்கர் பிரியாணி பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்காக குக்கரை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுங்க. நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயிலில் சேர்த்துக்கலாங்க. ஒரு பல்லாரி நீளமாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் பிரியாணிக்கு எந்த அளவுக்கு நம்ம வதக்குவோமோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சுங்க. இப்போ அதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் நல்லா போகட்டுங்க. அது வர நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ மீல் மேக்கரை நான் ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பொழிஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்து வதங்கிட்டு இருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கரை சேர்த்து ஆயிலில் நல்லா வதக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் மசாலா பொடியெலாம் ஒன்று சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனில் மஞ்சள் பொடிங்க. அடுத்தது அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூளுங்க, 1 ஸ்பூன் போல் மல்லித்தூளுங்க, 1/2 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா. இப்போ அதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் மீல் மேக்கரில் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் மீல் மேக்கரில் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வதக்கி எடுத்த பச்சை மிளகாவும் தக்காளி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்குங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீல் மேக்கர் கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம வதக்கி எடுத்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து மீல் மேக்கர் கூட நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலைங்க உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கூட கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. புதினாவும் மல்லியும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டேன். இப்போ அதோட ஸ்மெல்லு நல்லா வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் தேவையான அளவு ரைஸ் எடுத்து நல்லா களைஞ்சி ஒரு 20 நிமிஷம் கூட ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா கூட இந்த ரைஸை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த ரைஸில் எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் மசாலா கூட மீல் மேக்கர் கூட நம்ம சேர்த்துருந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் சீக்கிரம் வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம ரைஸை மசாலா கூட நான் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தோங்க. இப்போ மசாலா கூட நல்லா கலந்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துட்டேங்க. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் அரிசி ஊற வச்ச தண்ணியும் எல்லாம் சேர்த்து மெஷர் பண்ணியிருக்கேன். நான் 3 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன், அதனால் 6 உலக்கு தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு காரமும் உப்பும் சரியாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியாக இருக்குங்க. இப்போ நான் குக்கரை மூட போகிறேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. சரியாக 2 விசில் வைங்க. மீல் மேக்கர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். 2 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் மீல் மேக்கர் பிரியாணி நான் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.